السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. وأحسنوا إن الله يحب المحسنين. قال نبينا صلى الله عليه وسلم: قد جاءكم أهل اليمن هم أرق منكم قلوبا، أو كما قال عليه الصلاة والسلام وتسليم. صدق النبي صلى الله عليه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புகழ் அனைத்தும் அல்லாஹ்விற்கே சொந்தம். இருளக தலைவரும் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும், முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் பாதுகாப்பும் என்னென்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் நோயற்றவர்களாக கபூல் செய்வானாக. அவனை நினைத்து வாழக்கூடிய நல்ல முஃமின்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. மௌத்தினுடைய நேரத்தில் கலிமாவை நசீபாக்கி தருவானாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு அவனை சந்திக்கக்கூடிய பாக்கியவான்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வானாக. திடீர் மரணங்களை விட்டு காத்தருள் புரிவானாக. ஆக்சிடென்ட்டுகள், ஆஸ்பத்திரிகளுடைய செலவுகள், சிரமங்களை விட்டு அல்லாஹ் காத்தருள் புரிவானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, 1447 ஹிஜ்ரி ஆண்டு இது. 5வது மாதமான ஜமாதுல் அவ்வல் மாதம் பிறை 1 நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த ஜும்ஆவினுடைய அனைத்து நலன்களையும் அடைந்து கொண்ட நல்லவர்களாகவும் நம் அனைவர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. கண்ணியமானவர்களே, இன்றைய தினத்தில் நாம் பார்க்கக்கூடிய செய்திகளில் ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமன் வாசிகள் எல்லாம் நபியை சந்திக்க வந்த நேரத்தில் நபி அவர்கள் சொன்ன ஒரு செய்தி. லம்மா அக்பல அஹ்லுல் யமன், யமன் வாசிகள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வந்த பொழுது, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவர்கள் சொன்னார்கள்: கத் ஜாஅக்கும் அஹ்லுல் யமன், யமன் வாசிகள் உங்களிடத்துல வந்திருக்கிறாங்க. நம்ம ஊர்ல யமன் அப்படின்னா வேற, சரியா? நீங்க வேற மாதிரி நினைச்சுக்கிடாதீங்க. யமன் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமன் தேசத்தை சொல்கிறார்கள், எகிப்தை சொல்லி தருவாங்க. அப்ப அந்த ஊர்ல இருந்து அந்த நாட்டு மக்கள் வந்திருக்கிறாங்க, உங்களை சந்திப்பதற்காக வேண்டி வந்திருக்கிறாங்கன்னு நபியை பார்க்க வந்த அந்த நேரத்துல நபியவர்கள் என்ன செய்யறாங்க, தங்களுடைய தோழர்களுக்கு சொல்றாங்க, வந்திருக்கக்கூடியது யமன் தேசத்துல இருந்து வந்திருக்கிறாங்க. இப்படி வந்திருக்கிறவங்க எவ்வளவு அவர்களுடைய குணங்களை பத்தி சொல்லும் போது, ஹும் அரக்கு மின்கும் கொலூபன், உங்களை விட ரொம்ப இலகிய மனசுக்காரங்க அப்படிங்கறத சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உங்களை விட ரொம்பவும் இலகிய மனதுடைய, ரொம்ப சாஃப்டான கேரக்டராக இருக்கக்கூடிய அந்த மனுஷங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு நபி அவர்கள் சொல்லிட்டு இன்னொரு செய்தியை சொல்லுவாங்க. இவங்க தான் முதலில் ஹும் அவ்வலு மன் ஜாஅ பில் முஸாஃபஹா, உங்களுக்கு மத்தியில கை கொடுக்குதல் அப்படிங்கக்கூடிய இந்த பழக்கத்தை கொண்டு வந்தவர்களே இவர்கள் தான் முதலில் செய்தவர்கள் அப்படிங்கிற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவாங்க. அரபியில முசாஃபஹா அப்படிங்கிறது 2 நபர்கள் கை கொடுத்து கொள்வதற்கு பெயர். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய கிதாப்ல
இப்ப நிறைய பேர் கூட நம்ம பேசிக்கிடுவோம் இல்லையா, ஒரு கை கொடுக்கணுமா 2 கை கொடுக்கணுமா அப்படிங்கிற பிரச்சனைகள்லாம் இடமே இல்லாம தலைப்பு போடும் போதே, முசாஃபஹான்னு போடும் போதே பக்கத்திலேயே என்ன செஞ்சிருவாங்க, இன்னொரு வாசகத்தையும் போட்டுருவாங்க. எப்படின்னா 2 கைகளால் முசாஃபஹா செய்வது அப்படிங்கறத தலைப்பிலே அப்படி கொண்டு வந்துருவாங்க. சோ அந்த தலைப்புக்கு கீழே வர்ற ஹதீஸ் எல்லாமே எதை குறிக்கிறது அப்படிங்கறத நம்ம ஷார்ட்டா விளங்கிக்கிடணுங்கிறதுக்காகவே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய அந்த பாடத்திற்கு தலைப்பை இப்படி வச்சிருப்பாங்க அப்படிங்கறத நாம ஹதீஸ் கலைகளில் நாம் பார்க்க முடியும், அந்த கிதாபுகள்ல பார்க்க முடியும். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அப்ப சஹாபி அவர்கள் சொல்லும் பொழுது ஒரு சஹாபி சொல்லி தருவாங்க, நபி அவர்களிடத்துல நான் முசாஃபஹா செய்தேன், அவர்களுடைய 2 உள்ளங்கைகளுக்கு மத்தியில என்னுடைய உள்ளங்கை ஒன்று இருந்தது அப்படிங்கறத சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அப்ப நபி அவர்கள் 2 கையினால முசாஃபா செஞ்சிருக்கிறாங்க. அந்த சஹாபியினுடைய ஒரு கை உள்ள இருந்திருக்கு, இன்னொரு கை வெளிப்பக்கத்துல இருந்திருக்கு அப்படிங்கறத நாம விளங்கிக் கொள்ள முடியும். புரியுதுங்களா? ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நபி அவர்களுடைய 2 கை எப்படி இருந்தது அப்படிங்கறது நமக்கு அந்த ஹதீஸ்ல இருந்து நம்ம பாடமாக எடுக்க முடியும். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இது மாதிரி உண்டான ஹதீஸ்களா நிறைய அந்த பாடத்துல போட்டு நமக்கு என்ன செய்வாங்க, தலைப்பையே எப்படி கொண்டு வந்திருப்பாங்கன்னா 2 கைகளால் முசாஃபஹா செய்வது, கைலாகு செய்வது. தமிழ்லன்னா கைலாகு, கை குலுக்குவது அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா கைகள் குலுக்குவதுன்னு சொல்றதுதான் கரெக்ட். சரிங்களா? நம்ம உண்மையான விளக்கத்தை அல்லாஹ் விளங்கக்கூடிய பாக்கியவான்களையும் நம்ம கபூல் செய்வானாக. ஆனா இந்த முசாஃபஹா செய்தல் அப்படிங்கக்கூடிய இந்த விஷயத்தை முதலில் கொண்டு வந்தவர்கள் அவர்கள் யமன் வாசிகள் தான் அப்படிங்கிற செய்தியும் சேர்த்து நமக்கு இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ்ல நாம பார்க்க முடியும். கண்ணியத்திற்குரியவர்களை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸா கோத்திரத்தை சேர்ந்த ஒரு தோழர் சஹாபிட்ட கேட்கிறாங்க, அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவங்ககிட்ட கேட்கிறாங்க. அபூதர் ரலியல்லாஹு தஆலா ரொம்ப வயது மூத்த ரொம்ப முதிர்ந்த சஹாபி அவர்கள். அந்த சஹாபிட்ட அனஸா கோத்திரத்தை சேர்ந்த ஒரு வாலிபர் கேட்டார், நபியினுடைய தோழர் அவர்களை உங்கள்கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முசாஃபா செஞ்சிருக்கிறாங்களா? நபி அவர்கள் இப்ப நம்ம அனஸா, அதாவது இதுக்கு முன்னாடி யமன் வாசிகள் முசாஃபஹா செஞ்சவங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை தான் நம்ம பார்த்திருக்கிறோம், அப்படித்தானே? அடுத்து நபி அவர்கள் முசாஃபஹா செஞ்சிருக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது அந்த சஹாபி என்ன செய்யறாங்க, அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த வயது மூத்த சஹாபி அவர்கள் சொல்லும் பொழுது அருமையாக சொல்லி தருவாங்க. இந்த சஹாபி நிறைய சிறப்புக்கு சொந்தக்காரர்களும் கூட. இன்ஷாஅல்லாஹ் அது ஒவ்வொரு சஹாபியை பத்தியும் நம்ம தனியாக பார்க்கும் பொழுது அதனை பார்க்கலாம். அப்ப இந்த சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு முறை என்னை சந்திக்கும் பொழுது நாங்கள் முசாஃபஹா செய்யாமல் இருந்ததில்லை அப்படிங்கிற வார்த்தையை நமக்கு என்ன செய்யறாங்க, சொல்லி தர்றாங்க. இன்றைக்கு முசாஃபஹா அப்படிங்கிறது ரொம்ப அதாவது குறிப்பிட்ட ஒரு சிலர்கள் மாத்திரம் செய்யக்கூடிய ஒரு விஷயமாக மாற்றப்பட்டு விட்டது. அப்படி நாம் தவறாக விளங்க வைக்கப்பட்டு விட்டோம் என்பது போன்று நமக்கு தோன்றுகிறது. இந்த ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நான் எப்ப சந்திச்சாலும் என்னோடு முசாஃபஹா செய்வார்கள், முசாஃபஹா செய்யாமல் இருந்ததில்லை அப்படிங்கிற அந்த வாசகத்தை என்ன செய்யறாங்க, அந்த அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நமக்கு என்ன செய்யறாங்க, சொல்லி தராங்க. இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய ஹதீஸ் கிதாப்ல இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள். அரசர்கள் மற்றும் உயர் மட்டத்தில் இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் கைகள் கூட போய் கொடுக்க முடியாது. இங்கிலாந்தினுடைய அரச பரபரவரை இருக்கிறாங்களே, அவங்ககிட்ட எல்லாம் போய் என்ன செய்ய முடியாது, சாதாரண மக்கள் கை கொடுக்க முடியாது. உயர் அதிகார பொறுப்பில் இருப்பவர்கள் மாத்திரமே என்ன செய்ய முடியும், கைகள் கொடுக்க முடியும். ஆனா நம்ம மார்க்கம் எல்லா இடங்களிலும் எல்லோரிடமும் கைகள் கொடுக்குதல், கை கொடுத்து கொள்ளுதல் அப்படிங்கக்கூடிய இந்த விஷயத்தை நமக்கு என்ன செய்கிறது, நம்மளுடைய மார்க்கம் கற்றுத் தருகிறது. கண்ணியத்திற்குரியவர்களை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸ்ல அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னாங்க பாருங்க, நாங்கள் சந்திக்கும் பொழுதெல்லாம் கை கொடுக்காமல் இருந்ததில்லை அப்படின்னு சொல்றாங்கல்ல. அந்த ஹதீஸிற்கு விளக்கம் சொல்லக்கூடிய பெருமக்கள் ஹதீஸ்களை வல்லுநர்கள் சொல்லி தருவாங்க. அந்த கேள்வி கேட்ட நபர் எப்படி கேட்டார் அப்படின்னு சொன்னா, ஹல் யக்பலு முசாஃபஹத்துக்கும், எப்போதும் நீங்க நபி இடத்துல போனா நபி உங்கள்கிட்ட முசாஃபஹா செய்வாங்களா அப்படின்னு கேட்கும் போது, நான் போகாட்டிலும் நபியவர்கள் முசாஃபஹா செய்யாமல் இருந்ததில்லை, நான் கைகளை உயர்த்துவதற்கு முன்னாடியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைகளை உயர்த்தி முசாஃபஹா செஞ்சிருவாங்க அப்படிங்கிற செய்தியை நமக்கு என்ன செய்யறாங்க, அந்த ஹதீஸ்களினுடைய விளக்கங்கள் நமக்கு பெருமக்கள் சொல்லி தருவாங்க. கண்ணியத்திற்குரியவர்களை, அதே மாதிரி முசாஃபஹா செய்யறதுக்கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதஸ்தக்பலஹு الرجل
சாஃபஹு லா யன்ஸிஉ யதஹு ஹத்தா யகூன ஹுவல்லதி நஸஅ. அதாவது யார் வந்தாலும் சரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல முசாஃபஹா செய்யும் பொழுது அவங்களா கையை எடுக்கிற வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை எடுக்க மாட்டாங்க. நபி அவர்கள் கையை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இன்னைக்கு அப்படி நாம கை கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா அடுத்தவர்கிட்ட முசாஃபா செய்யறதுக்கு என்ன இருக்காது, நேரம் இருக்கு. ஆனா நபியவர்களை தனித்தனியாக சஹாபாக்கள் எல்லாம் சந்திக்க வரும் பொழுது நபியிடத்துல என்ன செய்யறாங்க, முசாஃபஹா செய்து கொண்டே இருப்பார்கள். அவங்களாக கையை எடுக்க மாட்டாங்க. எங்களுடைய கண்களை பார்த்து நபியவர்கள் முசாஃபஹா செய்வாங்க. பார்வை எங்க இருக்கு? இப்ப தொழுகையில தக்பீர் கட்டுறோம் இல்லையா, இமாம்கள் நமக்கு அருமையான வழிமுறையை சொல்லி தருவாங்க. தொழுகைகளில் நாம் நிற்கும் பொழுது நம்மளுடைய பார்வை சஜ்தா செய்யற இடத்துல இருக்கணும். அதே மாதிரி ருக்கு செய்யும் பொழுது நம்மளுடைய பெருவரல்கள், கால்களினுடைய பெருவரல்களை பார்க்கணும். சஜிதால இருக்கும்போது 2 மூக்குகளினுடைய ஓரத்தை பார்க்கணும். அத்தஹியாத்துல இருக்கும்போது நம்மளுடைய மடியை பார்க்கணும். அப்படிங்கிற இந்த பார்வைகள் எப்படி இருக்கிறதோ அது மாதிரி முசாஃபஹாவுடைய நேரத்தில் கண்களும் பேசணும், கண்களை பார்க்கணும் அப்படிங்கிற செய்தியை என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர்களுடைய பார்வைகள் இப்படி இருந்தது அந்த நேரத்துலங்கிற அந்த விஷயங்களை கூட சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க, ரொம்ப அருமையாக நமக்கு படம் பிடித்து தருவாங்க. கத்தாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ், அவர்கள் வாயிலாக வரக்கூடிய ஹதீஸ் இது. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, சஹாபாக்களுக்கு மத்தியில முசாஃபஹா செய்யக்கூடிய பழக்கம் இருந்ததா? இப்ப ஆரம்பத்துல முசாஃபஹா எங்க இருந்து வந்துச்சு? யமன் வாசிகள்ட்ட இருந்து வந்துச்சு. நபி அவர்கள் சஹாபாக்கள்கிட்ட முசாஃபஹா செய்யற பழக்கம் இருந்ததா? பழக்கம் இருந்தது. நபியினுடைய காலத்திற்கு முன்னாடி சஹாபாக்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருந்தது அப்படிங்கறத நாம பார்க்கும் பொழுது, அப்ப அது சம்பந்தமான விஷயத்தை சொல்லும்போது அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி தர்றாங்க, நஅம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னாடியும் சஹாபாக்களுடைய அந்த நடைமுறைகளில் முசாஃபஹா இருந்து கொண்டே இருந்தது அப்படிங்கிற செய்திகளை நாம் என்ன செய்யறோம், ஹதீஸ்களின் வாயிலாக பார்க்க முடியும். கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல இப்படி சொல்லுவாங்க, பின்னாடி வரக்கூடிய சமூகத்தினர்களும் இப்படி நடந்து கொள்ளணுங்கிறதுக்காக மாமி முஸ்லிமைன் யல்தகியானி ஃபயதசாஃபஹானி இல்லா உஃபிர லஹுமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முசாஃபஹா செய்யறது சாதாரண விஷயம் மட்டுமல்ல, அதுல கிடைக்கக்கூடிய பிரயோஜனம் என்ன, அத மக்களுக்கு மத்தியில் இந்த நல்ல விஷயத்தை கொண்டு வரணுங்கிறதுக்காக வேண்டி நபி அவர்கள் சொல்லி தரக்கூடியது. பர்ரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க, மாமி முஸ்லிமைனி, 2 முஸ்லிம்கள் எல்தகியானி அவங்க சந்திச்சுக்கிட்டாங்கன்னு சொன்னா, அந்த 2 பேரும் முசாஃபஹா செய்தார்கள் என்றால் இல்லா குஃபிர லஹுமா கப்ல அன் யதஃபர்ரகா, அவங்க 2 பேரும் பிரிஞ்சு போறதுக்குள்ள அவர்களுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கிறான். நல்ல காரியங்கள் செஞ்சா நன்மைகள் கிடைக்கும், நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுங்கிறது யதார்த்தம். இஸ்திக்ஃபார் செய்யறோம், அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடுறோம் அப்படின்னா நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுறது, அதுல ஒரு லாஜிக் இருக்கு. ஆனால் 2 முஸ்லிம்கள் சந்தித்து அவர்கள் கைலாக செய்து கொண்டால், முசாஃபஹா செய்து கொண்டால், அவர்களுக்கு மத்தியில அவங்க 2 பேர் கைகளை பிரிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய பாவத்தை எல்லாம் அல்லாஹ் மன்னிச்சிடறான்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தர்றாங்க. அப்படின்னு சொன்னா இதை சொல்லி எதை நபி அவர்கள் நமக்கு புரிய வைக்கிறாங்கன்னா, இதுவும் ஒரு இபாதத்து தான், இதுவும் ஒரு வணக்கத்தை போன்றதுதான். சாதாரணமாக எண்ணிட்டு விட்டுறாதீங்க அப்படிங்கிற விஷயத்த நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸ்களின் வாயிலாக சொல்லி தர்றாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, அதுல இன்னொரு படி மேல போய் ஒரு ஹதீஸ்ல அருமையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருவாங்க, இதல் தக்கல் முஸ்லிமானி, 2 முஸ்லிம்கள் சந்திச்சுக்கிறாங்கன்னு சொன்னா, ஃபஸல்லம அஹதுஹுமா, 2 பேர்ல ஒரு ஆளு அலா சாஹிபிஹி, தன்னுடைய தோழருக்கு சலாம் சொல்றாரு, கான அஹப்புஹுமா இலல்லாஹி அஹ்ஸனுஹுமா பஷரம் பிசாஹிபிஹி. யாரு முதல்ல சலாம் சொல்ல ஆரம்பிச்சாங்களோ, அதே மாதிரி முதலில் முசாஃபஹா செய்வதற்கு எவர்கள் கைகளை தூக்கி கொண்டார்களோ, அதாவது சலாம் சொல்லி முசாஃபஹா செய்யறது சம்பந்தமா வரக்கூடிய நீளமான ஹதீஸ் சுருக்கமா விளங்குறதுக்காக வேண்டி சொல்றேன். யார் முதல்ல சலாம் சொல்றாரோ அவருக்கும், அதே மாதிரி எவர் முதலில் முசாஃபஹா செய்வதற்கு கைகளை நீட்டுகிறாரோ இவர் அல்லாஹ் இடத்துல ரொம்ப பிரியமானவர் அப்படிங்கிறது மட்டுமல்ல, அடுத்து நபி சொல்றாங்க, யார் முதல்ல கை தூக்கினாரோ 100 நன்மையில 90 நன்மை அவருக்கு கிடைக்கும், 2வதாக கையை உயர்த்தியவருக்கு 10 நன்மை கிடைக்குங்கிற செய்தியை நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸ்ல ரொம்ப அருமையாக சொல்லி தருவாங்க. ஃபஇதா தஸாஃபஹா, அந்த 2 பேர் முசாஃபஹா செஞ்சுக்கிட்டாங்கன்னு சொன்னா, அன்ஸலல்லாஹு அலைஹிமா மிஅத ரஹ்மத்தின், 100 ரஹ்மத்துகளை அல்லாஹ் அவங்க 2 பேருக்குமே கொடுக்கறான். அல் பாதிஉ, யார் முதல்ல ஆரம்பித்தாரோ, எவர் முதலில் கைகளை உயர்த்தினாரோ, 90, அவருக்கு
90 நன்மைகள் கிடைக்கும், ரஹ்மத்துகள் கிடைக்கும். வலில் முசாஃபிஹி அஷரத்துன், இரண்டாவதாக முசாஃபா செய்யற கையை தூக்குனவருக்கு 10 கிடைக்குங்கிற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, ஆக இது மாதிரி உண்டான நன்மைகளை பெற்று தரக்கூடிய ஒரு நற்செயலாக, நற்பாக்கியமாக நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, நம்மளுடைய மார்க்கத்துல இந்த முசாஃபஹா என்பது நமக்கு ஆக்கப்பட்டிருக்கிறது. அத்தா அப்படிங்கக்கூடிய ஒரு சஹாபியர்கள் நமக்கு சொல்லி தரக்கூடிய இன்னொரு ஹதீஸ் ஒண்ணு, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் தஸாஃபஹு, அதாவது நன்மைகள், நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுதுங்கிறது ஒண்ணு பார்த்தோம். ரெண்டாவது நமக்கு 100 நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கறத ரெண்டாவது பார்த்திருக்கிறோம். மூணாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இன்னைக்கு நமக்கு மத்தியில யதார்த்தமாக நாம போன வாரம் சொன்ன மாதிரி இப்லீஸ் எப்படி எப்படிலாம் உள்ள வரணுமோ, எப்படி எப்படியெல்லாம் வேலை காட்டணுமோ, அது மாதிரி நமக்கு மத்தியில குரோதங்கள், விரோதங்களை இயல்பாகவே ஏற்படுத்தி வைப்பான். அது அவனுடைய டிஃபால்ட்டான விஷயம், அது அவனுடைய வேலை. அது அந்த வேலையை அவன் கரெக்டா செய்வான். ஆனால் அது போன்று இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை முறியடிப்பது இந்த முசாஃபஹாவில் கிடைக்குங்கிற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயில இருந்தா நமக்கு இந்த ஹதீஸின் வாயிலாக நாம பார்க்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஸாஃபஹு, நீங்கள் ஒருவருக்கொருவர் முசாஃபஹா செய்து கொள்ளுங்கள். யத்ஹபல் கில்லு, உங்களுக்கு மத்தியில இருக்கக்கூடிய, அதாவது வஞ்சகம் அப்படிங்கக்கூடிய அந்த தன்மை உங்களிடத்துல வராது அப்படிங்கிற செய்தி சொல்றாங்க. வதஹாது, உங்களுக்கு மத்தியில சின்ன சின்ன அன்பளிப்புகள் கொடுத்து கொள்ளுங்கள். ஹிபத்துகளை நீங்கள் கொடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா வதஹாபு, உங்களுக்கு மத்தியில பிரியங்கள் அதிகமாகுங்கிற செய்தியை நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, எப்படி நாம ஒரு பொருள் ஒருவர் நமக்கு gift கொடுக்கிறாருன்னு சொன்னா அவரை பார்க்கும்போது யதார்த்தமாகவே முகம் மலருகிறதோ, அதுபோன்று உங்களுக்கு மத்தியில நீங்கள் முசாஃபஹா செய்தால் உள்ளம் மலருகிறது, உள்ளத்தில் இருக்கக்கூடிய வஞ்சகம் நீங்குகிறது அப்படிங்கிற செய்தியை நமக்கு இந்த ஹதீஸ் தெளிவுபடுத்தி தரும். கண்ணியத்திற்குரியவர்களே, எல்லாரும் முசாஃபஹா செய்யலாமா? அதாவது இந்த மாதிரி முசாஃபஹாவுடைய விஷயங்கள்லாம் இவ்வளவு வலியுறுத்தி இவ்வளவு ஹதீஸுகள் வந்திருக்கிறதுனாலதானவோ என்னவோ தெரியல, ஆரம்ப காலங்கள்லாம் பின் சுன்னத்துகள் இல்லாத தொழுகை 2 தொழுகை இருக்கு. எந்த தொழுகை? ஃபஜர், அசர். ஃபஜர், அசர்ல பின் சுன்னத்து கிடையாது, அப்படித்தானே? இம்பார்ட்டன்ட் கிடையாது. தொழுகாம இருக்கிறது நல்லதுன்னு சொல்லப்பட்ட நேரங்களில் ஃபஜரினுடைய பின்னேரமும் அசரினுடைய பின்னேரமும் தொழுகாம இருக்கிறது நல்லது. நஃபிலான தொழுகை, அதுக்காண்டி ஃபர்ல் முடிஞ்ச உடனே லேட்டா வந்தவர் ஃபர்ல் தொழுக கூடாதுன்னு நினைச்சு கூடாது, சரிங்களா? சரி, அல்லாஹ் உண்மையை வழங்கக்கூடிய தௌஃபீகை தரட்டும். இந்த மாதிரி இந்த ஃபஜர் தொழுகை முடிச்சுட்டு போகும்போது என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அந்த பின் சுன்னத்தினுடைய நன்மைகளை அடைந்து கொள்வதற்காக வேண்டியோ என்னவோ தெரியல, அந்த ஆரம்ப காலத்தினுடைய இந்த முசாஃபஹாவினுடைய விஷயங்களை விளங்கிய பெருமக்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா எல்லாம் முசாஃபா செஞ்சுட்டு போவாங்க. நிறைய நம்ம ஊர்கள்ல இன்றும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் இது போன்ற சிட்டிகள்ல அது காலப்போக்கில் காணாமலே போயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஃபஜருக்கு பின்னாடியும் அசருக்கு பின்னாடியும் முசாஃபஹா, அதாவது சுன்னத் தொழுகைகளுக்கு பதிலாக முசாஃபஹா இடம்பெற்றது, இதில் தவறு ஒன்றும் இல்லை அப்படின்னு இமாம்களுக்கு மத்தியில விளக்கம் சொல்லும் அளவிற்கு முசாஃபஹா என்ன செய்யக்கூடியது, நன்மைகளை பெற்று தரக்கூடிய, பாவங்கள் அழிக்கப்படுவதற்குண்டான காரணமாகவும், ரஹமத்துகளை அல்லாஹ்விடமிருந்து வாங்கிக் கொள்வதற்குண்டான விஷயமாகவும், அதே சமயத்துல நம்மளுக்கு மத்தியில உள்ளத்துல இருக்கக்கூடிய வஞ்சகம் நீங்குவதற்குண்டான ஒரு காரணமாக இந்த முசாஃபஹா இருக்கிறது அப்படிங்கிறத நமக்கு இதுவரைக்கும் நான் பார்த்த ஹதீஸ்களில் நான் விளங்கிக் கொள்ள முடியும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல ஒரு வசனத்துல இப்படி சொல்லுவான், அஹ்சினு, நீங்க உங்களுக்கு மத்தியில இஹ்சானோடு நடந்து கொள்ளுங்கள், நல்ல விஷயங்கள் உங்களுக்கு மத்தியில நீங்கள் பரப்பிக் கொள்ளுங்கள். இன்னல்லாஹ் யுஹிப்புல் முஹ்சினீன், இது மாதிரி எவர்கள் நடந்து கொள்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் விரும்புகிறான் அப்படின்னு சொல்றான். இப்ப நமக்கு மத்தியில முசாஃபஹாவின் மூலமும், நமக்கு மத்தியில உண்டான சலாம் சொல்லுதலின் மூலமும் நமக்கு மத்தியில பிரியங்கள் அதிகப்படும் அப்படிங்கக்கூடிய செய்திகள் எல்லாம் ஹதீஸ்களில் சொல்லப்பட்டிருக்கிறதுனால நம்மையும் அறியாமல் நமக்கும் செய்யற நன்மை, இது அடுத்தவர்களுக்கும் செய்யக்கூடிய நன்மை அப்படிங்கிறத நாம கவனத்துல கொள்ளணும். கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலங்களில் நடந்த நிறைய செய்திகள், நபி அவர்கள் முசாஃபஹா மட்டுமல்ல, தொடுதலை பத்தி ஒருவருக்கு உண்டான, ஒவ்வொரு மனிதருக்கு மத்தியில் உண்டான தொடுதல் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு நல்ல விஷயத்தை ஏற்படுத்துன்னு சொன்னா, தொழுகையில ஒட்டி நிக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இடையில ஒரு சஹாபிக்கு மத்தியில கொஞ்சம் கேப் இருக்கும், அந்த கேப்பை பார்த்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் விலகி நிற்காதீர்கள், உங்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் வேற்றுமையை போட்டு விடுவான்.
அப்ப அங்க ஒரு ஸ்பரிசம், ஒரு தொடுதல் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு மனிதனுடைய அந்த டச்சிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு மத்தியில், அதுலயும் தொழுகை போன்ற இது போன்ற இபாதத்துகள் நடைபெறக்கூடிய இடங்களில் எங்கெங்கெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இபாதத்துன்னு சொல்லி இருக்கிறாங்களோ அந்த விஷயங்களை எல்லாம் மைண்ட்ல வச்சு நம்மளுக்கு மத்தியில தொடுதல் அப்படிங்கிறது, உரசுதல்ங்கிறது ஏற்பட்டது அப்படின்னு சொன்னா இது நம்மளுக்கு அபரிவிதமான நல்ல விஷயங்கள் நமக்கு மத்தியில பாஸ் ஆகிறதுக்குண்டான ஒரு காரணம் என்பதாக என்ன செய்யறாங்க நமக்கு அறிவியல் ஆய்வாளர்களும் இன்றைய காலங்களில் சொல்லி தருகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களை, கைகள் குலுக்கிறதுனால மனசு சந்தோஷமாகதான் இன்னைக்கு அறிவியல் விஞ்ஞானிகள் எல்லாம் சொல்றாங்க. உங்களுக்கு மத்தியில நீங்கள் கைகள் குலுக்கிக் கொள்வதனால் உள்ளத்துல இருக்கக்கூடிய கவலைகள் நீங்குது. அதே மாதிரி கைகள் குலுக்கிக் கொள்வதனால் மனுஷனுக்கு உண்டான அந்த டென்ஷன் குறையுது அப்படிங்கிற இது மாதிரி உண்டான விஷயங்கள்லாம் நிறைய ஒன் பை ஒன்னா நம்ம பார்ப்போம். நிறைய செய்திகள் நமக்கு என்ன செய்யப்படுகிறது, அதாவது அறிவியல் ஆய்வாளர்களின் மூலமாகவும் நாம பார்க்க முடிகிறது. கண்ணியத்திற்குரியவர்கள், ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இதே மாதிரி எப்படி முசாஃபஹா கை கொடுக்கிறது அப்படின்னு பார்த்தோமோ அது மாதிரி முஆனகா அப்படிங்கிறதும் ஒண்ணு இருக்கு. அதாவது ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தவங்களை மட்டும் நாம என்ன செய்வோம், கட்டி தழுவுதல் அப்படிங்கிறது. இன்னைக்கு நிறைய மேலை நாடுகள் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா ஃப்ரீ ஹக் அப்படின்னு சொல்லி போர்டு வச்சுட்டு என்ன செஞ்சுட்டு இருப்பான், இப்படி கை நீட்டிட்டு நிக்கிறான். யூடியூப்லாம் எல்லாரும் பார்க்குற ஆளுக்க தான், எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இப்படி கைகளை நீட்டி கொண்டு இருக்கிறான். ரொம்ப மனசு கஷ்டம், ரொம்ப டென்ஷன்ல இருக்கிறவங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அந்த ஃப்ரீ ஹக் கொடுக்குற ஆள்கிட்ட போய் என்ன செய்யறாங்க, பணம் கொடுத்து அவர்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க, ஹக் பண்ணிட்டு போறான் அப்படிங்கறத நம்ம என்ன செய்கிறோம், இதுல வீடியோக்கள்ல பார்க்கிறோம். அது ஒரு இயல்பாகவே அது ஒரு விஷயத்தை, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அறிவியல் சொல்லி இருக்கிறாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாராவது வெளியூர்கள்ல இருந்து வந்தா அல்லது ரொம்ப நாட்கள் வராமல் இருந்து விட்டு இங்கே வெளியூர் வியாபாரத்துக்கு போயிட்டு வரக்கூடிய நபர்கள், புதிதாக இஸ்லாத்துக்குள்ள ஏற்று வர்றவங்க, இவங்க எல்லாம் நபி அவர்கள் பார்த்தா உடனே எழுந்து போய் தங்களுடைய மேனியில் அங்கி இல்லாமல் இருந்தால் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முசாஃபஹா செய்யக்கூடிய, முஆனகா செய்யக்கூடிய பழக்கம் இருந்தது. நிறைய சஹாபாக்கள் அது மாதிரி வரவேற்று இருப்பதை நாம் ஹதீஸ்களில் பார்க்க முடியும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆக இந்த முசாஃபஹா என்ற கைலாக கொடுத்தலும் முஆனகா என்ற கட்டி அணைத்தலும் நமது மார்க்கம் எந்த வழிகளில் சொல்லி இருக்கிறதோ அந்த வழிகளில் பின்பற்றக்கூடிய நற்பாகியவான்களில் அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த முசாஃபஹாவும் முஆனகாவும் பெண்கள்கிட்ட இருந்து தவிர்ந்து இருந்திருக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஜர்த் முசாஃபா முஆனகா செய்யலாம்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி மஹரமான பெண்கள் அல்லாதவர்களிடத்துல அது போன்ற கை கொடுப்பது கூட தவறுங்கிறத நாம் கவனத்தில் வச்சுக்கணும். அல்லாஹ் உண்மை வழங்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. வஸ்ஸலாம்.